ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சனத்குமாரர் சொன்ன விஷயங்களை சுமந்திரர், அதாவது தசரத மன்னருடைய மந்திரி தசரத மன்னருக்கு சொல்லிட்டு வர்றார். அப்போது இறுதியில் இன்னொரு விஷயத்தையும் சனத்குமாரர் சொன்னதாக சொல்கிறார் சுமந்திரர். மக்கட்பேர் இல்லாமல் தசரத மன்னர் கவலை அடைஞ்சு இருக்கிற காலத்தில் அவருக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வழி செய்ய போகிறதும் இந்த ரிஷ்யசிருங்கர் தான்னு சொல்லியிருக்கார் அந்த சனத்குமாரர். இதை கேள்விப்பட்ட தசரத மன்னர் ரிஷ்யசிருங்கரை ரோமபாத மன்னன் தான் தேசத்துக்கு அழிச்சுன்னு வந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு கேட்குறார் சுமந்திரர். அப்போ சுமந்திரர் சொல்கிறார், அழகுள்ள பெண்கள் காட்டுக்கு அந்த மன்னன் அனுப்புகிறார். அப்போ அவளை சந்திக்கிறார் இந்த ரிஷ்யசிருங்கர். அதுவரை பெண்களையே பார்த்துடாதவர் ரொம்ப வியப்படைஞ்சு அவளுடைய பணிவிடையை ஏற்றுண்டு அவளுடைய அழைப்பைக்கு இணங்கி அங்க தேசத்துக்கு போகிறார். மழையும் பொழியறது இவர் வந்ததுனால. மனுஷாலும் விலங்குகளும் வாழ்வு பெறுறது. தந்திரமாக அழிச்சுன்னு வந்ததுக்காக அவருடைய மன்னிப்பை கோரின மண்ணை தான் மகளையும் ஏற்றுக்குமாறு கேட்குறார் அந்த ரிஷ்யசிருங்கர்கிட்ட. அப்போது மன்னனுடைய விருப்பத்தை அங்கீகரித்து அவருடைய மகள் சாந்தையை மனம் புரிகிறார் இந்த ரிஷ்யசிருங்கர். அங்க தேசத்துலேயும் தங்குறார். இதை சுமந்திரர் சொல்கிறார். அங்க தேசத்தில் தங்கியிருக்கிற ரிஷ்யசிருங்கரை தசரத மன்னர் வேண்டிக்க அவருக்கு மக்கட்பேறு தரக்கூடிய யாகத்தை ரிஷ்யசிருங்கரே செய்து வைப்பார்னு சனத்குமாரர் சொன்னதாக சொல்கிறார். இதை கேட்ட தசரத மன்னருடைய மந்திரிகளும் மற்றவாளையும் அழிச்சுண்டு அங்க தேசம் போகிறார். இந்த ரோமபாதருடைய அரண்மனையை அடைஞ்சு பார்க்குறான். ரிஷ்யசிருங்கரையும் அவருடைய மனைவியும் முக்கியமான காரியத்தை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தன்னோடு அனுப்புமாறு தசரதன் கேட்டுக்கிறார். அப்போ ரோமபாதரும் அதுக்கு இணங்கி ரிஷ்யசிருங்கர்கிட்ட வேண்டிண்டு அவரும் சம்மதித்து தசரதரோட புறப்படுறார். அசுமேத யாகம் செய்யறதுக்கான யாகசாலை நிர்மாணிக்கப்படுறது. வசிஷ்டர் சொன்னத்தின் பேரில் ஜனகர், காசிராஜன், கேகேயராஜன், ரோமபாதன் போன்ற அரசர்களை சுமந்திரரே நேரில் போய் அழைச்சார். பல மன்னர்களும் பண்டிதர்களும் வேத சாஸ்திர விற்பனர்களும் கூடியிருக்க வசிஷ்டர் எதை கொடுக்கும் போதும் மலர்ந்த முகத்தோடையும் தாராள மனசோடையும் கொடுக்கணும். தானம் கொடுக்கும்போது அக்கறையின்மையோ அலட்சியின்மையோ காட்டப்பட்டதுன்னாக்கா அது மன்னனுக்கு கேடு விளைவிக்கும். அதனால் கொடுக்கறத மரியாதையோடு கொடுங்கன்னு உத்தரவிடுறார். வசிஷ்டர் அவருடைய அனுமதியையும் ரிஷ்யசிருங்கருடைய அனுமதியும் பெற்றுண்டு தசரதர் யாகசாலைக்கு போகிறார். அசுவமேத யாகம் சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, பூமியை வலம் வரத்துக்காக அனுப்பப்பட்ட குதிரை யாராலையும் தடுக்கப்படாமல் இருக்கணும். அப்படி தடுக்கப்படாமல் அந்த குதிரையும் திரும்பி வருது. மந்திரங்களும் ஓதப்படுறது. வேத கோஷம் தொடர்ந்து நடக்கிறது. கூட்டம் கூட்டமாக வந்த மக்கள் மனசு திருப்தி உற விசேஷமான உணவு பொருட்களை சமைச்சு வச்சுருந்து அது எல்லாரும் உட்கொண்டாங்க. சாஸ்திர விதிமுறைப்படியும் தூய்மைக்கு எந்த குறவும் வராமையும் வந்தவாள்லாம் திருப்தியோடு போகிற வகையிலையும் பெரியவா வாழ்த்துற வகையிலையும் மக்கள் மகிழ்ந்து அதை அனுபவிக்கிற வகையிலையும் அசுமேத யாகம் நடந்து முடியாது. பாவங்களை பொசுக்கக்கூடியதும் நல்லுலகத்தை தரக்கூடியதும் செஞ்சு முடிக்கிறதுக்கு கடினமானதுமான அசுமேத யாகம் குறைவின்றி நடத்தப்பட்டு ஆயிடுறது. திருப்தியோடு தசரத மன்னர் ரிஷ்யசிருங்கரை அணுகிறார். ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். மேன்மை பொருந்திய விரதங்களுடைய முனிவரே, என் குலம் நசிச்சு போகாமல் இருக்க மக்கட்பேரை வேண்ட என் விருப்பம் நிறைவேற மேலே ஏதாவது செய்ய வேண்டியிருந்தாலும் அதுக்கு வழியை நீங்கள் எனக்கு காட்டணும்னு வேண்டிக்கிறார். ரிஷ்யசிருங்கர் சொல்கிறார், உன் குலம் பெற்று விளங்குற வகையில் உனக்கு 4 மகன்கள் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தசரதனை ஆசீர்வாதம் பண்ணுறார். இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறார் தசரதர். இந்த வரத்தை அடையிறதுக்கு தான் மேலே என்ன செய்யணும்னு கேட்குறார். சித்த ஆலோசனைக்கு பிறகு மாறாத தூய்மையும் நுட்ப மதியும் கொண்ட ரிஷ்யசிருங்கர் தசரதர்கிட்ட சொல்கிறார், உனக்கு 4 மகன்கள் பிறக்கிறதுக்காக நான் ஒரு யாகம் செய்கிறேன். அதர்வ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த யாகம் நிச்சயமாக பலன் தரும்னு வாழ்த்துறார். இதை தொடர்ந்து புத்திர காமேஷ்டி அப்படின்ற அந்த யாகம் ரிஷ்யசிருங்கரால் தொடங்கப்படுறது. அக்னியில் ரிஷ்யசிருங்கர் நெய்யை சமர்ப்பிக்கிறார். யாகம் தொடர்ந்து நடக்கிறது. அந்த நேரத்தில் தேவர்கள் பிரம்மதேவன் முன்னே ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. அப்போ பிரம்மதேவன் முன்னே போன மகரிஷிகளும் சித்தர்களும் தேவர்களும் பிரம்மதேவன் கிட்ட சொல்கிறாங்க, உங்ககிட்டேருந்து கிடைச்ச அருளினாலையும் பலத்தினாலையும் ராவணன்ற ராட்சச எங்கள் எல்லாரையும் துன்புறுத்திட்டு வர்றார். மகிழ்ச்சி அடைஞ்ச மனசோடு கூடிய நீங்கள் அவருக்கும் வரம் தந்துட்டீங்க. ஆனால் அன்னைக்கு தொடங்கி அவரால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கோம். கெட்ட மதியுள்ள ராவண 3 உலகங்களையும் நடுங்க செஞ்சுட்டுருக்கான். பெரியவார்களை அவமதிச்சுட்டு இருக்கான். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான இந்திரனையும் கூட கேவலப்படுத்த முனையிறான்னுட்டு ராவணனுடைய இதை சொல்லிட்டு வராங்க தேவர்கள். அப்போ பிரம்மதேவன் கிட்ட சொல்கிற வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.